ஏமன் நாட்டைச் சேர்ந்த மக்கள் காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் காசா பகுதியை தன்வசமாக்கும் முடிவில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள மக்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து ஆயிரக்கணக்கான ஏமன் நாட்டவர்களும் ஹூதி இயக்கத்தின் ஆதரவாளர்களும் அந்த நாட்டின் தலைநகரான சபீன் சதுக்கத்தில் கூடினர். மேலும் போராட்டக்காரர்கள் அனைவரும் காசா மக்களுக்கு உறுதுணையாக தாங்கள் உள்ளதாக கோஷங்களை எழுப்பினர். பிரான்ஸ் நாட்டில் காட்டுத்தீயால் ஏற்பட்ட அழிவை காட்டும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 62 சதுர மைல் தூரத்திற்கு பரவிய காட்டுத்தீயானது அங்கிருந்த 36 வீடுகளை அழித்துள்ளது. தீயிலிருந்து தப்பிக்க அங்கிருந்த 2000 பேர் வெளியேறிய நிலையில் மொத்தமாக 5000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீடுகள், வாகனங்கள், மரங்கள் தீயில் கருகி சாம்பலாகி உள்ள காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் வடமேற்கு மாகாணமான கன்சுவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் மாயமான 33 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கன்சு மாகாணத்தின் யுஷோங்கில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4000த்திற்கும் மேற்பட்டோர் தவித்து போயினர். சமீபத்திய வாரங்களில் சீனாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.